எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். நைட்டு வேலை முடிஞ்சது 12 மணி. காலையில் தூங்கி எழுந்துச்சி வேலை ஆரம்பிக்கிறதும் 12 மணி. எங்கள் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகல. நேற்று ஸ்கூலுக்கு போகல, இன்றைக்கும் ஸ்கூலுக்கு போகல. ஆனால் என் ஃப்ரெண்டோட பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஏன்னா குரூப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எத்தனை மணிக்கு ஸ்கூல் முடியுது, நான் ஸ்கூலில் தான் இருக்கிறேன், யார் யார் வந்திருக்குங்க அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எங்கள் பசங்க போகல. சரி, வேலையும் வரல, அதால் சும்மா இருக்கிறேன்னு ஏஞ்சி வெளியே வந்து அப்படியே காரில் இருக்கிற அந்த தூசி, அந்த லைட்டாக கண்ணாடி துடைக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். பேசுறது சரியாக கேட்காது, ஏன்னா சளி பிடிச்சின்னு இருக்கு. பனி காலத்தில் உடம்பு நல்லா இருந்துட்டு வெயில் காலத்தில் சளி பிடிச்சிருக்கு. என்ன பண்ணுறது? சரி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்ச் வந்துச்சுன்னா சாப்பிடுவோம். ஈவினிங்காக தான் வெளியே போவாங்க. வெளியே போகிறாங்களா, வேலை வருதா இல்லைன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு கார் க்ளீன் பண்ணுவோம். கார்லேயே வச்சுக்கிறாங்கன்னு தெரியல மேடம். கார்லேயே இருக்கட்டுங்கம்மா, நான் ஒரு இடத்துல கொடுக்க சொல்கிறேன், எத்தனை கொடு அப்படின்னு 2 நாளாக இங்கேயே வச்சுருக்காங்க. காலையில் வீடியோ எடுக்க மொத்தம் புலம்புனேன், இந்த பாலும் பேரிச்ச மரமும் கார்லேயே இருக்குது அப்படின்னு. இப்போ மேடம் கால் பண்ணி எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பேக்கு கொடுத்து இந்த 3த்தையும் எடுத்துன்னு போய் உத்தியானம் மதர்சா குமார் அப்படின்ட்டாங்க. இந்த 3 பொருள் எடுத்துன்னு போய் மேடத்தோட ஸ்கூலில் கொடுத்துட்டு மேடத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த அங்கே வேலை செய்கிற ஆர்எஸ் கிட்ட கொடுத்துட்டு அது அந்த இடத்துல வச்சு ஃபோட்டோ பிடிச்சி மேடத்துக்கு அனுப்பிட்டு வர வேண்டியது தான். அப்போ எங்கள் பசங்க மட்டும்தான் போல தெரியுது. ரம்ஜான் கொண்டாடுறாங்க. அதனால் ஒரேடியாக ஞாயிற்றுக்கிழமைலேருந்து போவாங்கன்னு நினைக்கிறேன். போட்டோம் நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தானே. நல்லா நிம்மதியாக 11-12 மணி வரைக்கும் நல்லா நிம்மதியாக தூங்கி எழுந்திரிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், போவோம், போய் கொடுத்துட்டு வருவோம். அவுத்தாட்டிட்டுன்னு வந்திருக்காங்க. டைமு 2:49. டிராஃபிக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஈஸியாக சீக்கிரம் வந்துட்டேன். இந்த அவுட்டாட் முன்னாடி அது சின்னதாக ஒரு கடை இருக்குதா, அந்த கடை. அப்புறம் இந்த லைனில் அந்த அவுட்டாட்டுக்கு முன்னாடியே இது ஒரு வழி ஒன்று போவோம். இந்த கடையில் ஒரு 4-5 கடைங்க, 4-5 கடை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 5 கடையிலையும் காய்கறி, எல்லா வகையான தழை, வெஜிடபிள்ஸ் எல்லாம் கம்மி ரேட்டில் கிடைக்கும். மற்ற இடங்களை விட இந்த இடங்களில் காய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அதே டைம் வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். யாராவது ஏதாவது காய் வாங்கணும், அங்கங்கே அலையிறங்க அப்படின்னா டைரெக்டாக அவுத்தாட்டு முன்னாடி வந்தேன்னா 1க்கு 5 கடை இருக்குது, 5-6 கடை இருக்குது. தாராளமாக வாங்கின்னு போகலாம். அரபிக் யூஸ் பண்ணுற அந்த தழை, அப்படி பச்சை சாப்பிடலாம், அந்த தழையெல்லாம் அதிகமாக இருக்குது. மாமா வீட்டுன்னு வந்து வீட்டில் விட்டால் அவங்க டைலர் கடைக்கு போக சொல்லிட்டாங்க. சும்மா டைலர் கடைக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ண அப்படின்னு. டைலர் கடை வந்து தூரமாக இருக்குதுன்னு கேட்டால் தூரமாக இருக்கிற டைலர் கடைக்கு போக சொல்ல, இங்கே பக்கத்துலேயே தைமாவில் இருக்கிற டைலர் கடைக்கு தான் போக சொல்லியிருக்காங்க. போவோம். நல்லா இருக்கிற வண்டியோட இந்த தைமா உள்ள வந்தால் நாங்கள் சொலமாக ஆகிடும். அவ்வளோ ஓடு குழி பள்ளம். என்ன பண்ணுறது, டைலர் கடை மூடி இருக்குது. லஞ்சு வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இது திறந்தா கொஞ்சம் சிக்கன் குழம்பு, கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் சாப்பாடு. கொஞ்சம் கத்திரிக்காவை பிசைஞ்சி கொஞ்சம் சிக்கனை புட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். எந்த நோய் வேணால் வரலாம், ஆனால் சளி மட்டும் பிடிக்கக்கூடாது. ஐயோ, செத்து பழகிறேன் நான் இந்த சளி பிடிச்சி. பசங்களை போய் முட்டலால் விட்டு வந்தேன். சளி பிடிச்சாலே எல்லாருக்கும் தெரியும், அந்த எச்சி அந்த ஊற்று வந்துனே இருக்கும். காரில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அவன் போய் வரத்துக்கு. எச்சியும் துப்ப முடியாமல், அந்த மீங்கவும் முடியாமல் தொண்டையில் வச்சு சாவறேன். வீட்டுக்கு வந்துட்டேன். திருப்பி நைட்டு எங்கன்னா இட்டுன்னு போகிறாங்களா என்னன்னு தெரியல, அதை வர பார்க்கணும். மேடத்தை அவங்க அக்கா வீட்டில் விட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு இன்றைக்கி 2வது நாள் நோம்புக்கு செஞ்சு சில பொருள் கொடுத்து அனுப்பிவிட்டுருக்காங்க. அதில் ஹைலைட் என்னென்னா இந்த ஐஸ்கிரீம் கேக்கு. ஏற்கனவே மூக்கில் ஒரு பக்கம் வந்துன்னு இருக்குது.
பேசவே முடியல. இது சாப்பிட்டோன்னா படுத்துட வேண்டியது தான். அதுக்கப்புறம் சமோசா கொடுத்து அனுப்பி போட்டுருக்காங்க. இல்லை சமோசான்னு பார்த்தா இது தித்திப் சமோசா. இது கார சமோசா. சரி, எதுவும் நடக்கட்டும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அந்த கேக்கு. செம்மையாக இருக்குது. சரி சாப்பிடுவோம். இது சாப்பிட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான். மேடம் கால் பண்ணாங்கன்னா முட்டாள் விட்ட பசங்க மேடத்தை எல்லோரும் இட்டுன்னு வந்தால் இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.